தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் மாமல்லபுரத்தில் தொடங்க இருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணைக்கு பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் கூட்டம் என்பதால் என்ன பேசப் போகிறார் விஜய் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பும் இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அது குறித்து விவாதிக்கப்படும் எனவும் சொல்லப்படுகிறது. அது குறித்த அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விஜயுடைய தலைமையில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. கள விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் நேரலையில் இணைகிறார். ஜெரி, இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன விஷயங்கள் பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இன்றைய தினம் சிபிஐ விசாரணைக்கு பிறகாக அவர் பங்கேற்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறதுனால கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியிட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பாஜகவுடன் கூட்டணி போவாரா, இல்ல தனித்து போட்டியிடுகிறாரா, இல்ல யாரோட கூட்டணி அமைக்க போகிறார் என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. அதற்கான விடை இன்றைய தினம் கிடைக்கப்பெறுமா? நிச்சயமாக ஷியாம், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் செயல் வீரர் கூட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இந்த நிலையில்தான் விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், இதற்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அதன் பிறகு அவர் அரசியல் பேச போகிறார். ஆனால் இந்த இடைப்பட்ட 1.5 மாத காலங்களில் பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்திருக்கிறது. ஒருபுறம் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சென்சார் சர்ச்சை, அடுத்ததாக சிபிஐ விசாரணை. இருமுறை சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவர் இதற்கு முன்னதாகவே பல்வேறு மேடைகளிலும் அறிக்கை வாயிலாகவும் கொள்கை எதிரி அரசியல் எதிரியுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்த போதிலும் கூட, இருப்பினும் இத்தனை அழுத்தங்களுக்கு பிறகு அவர் பாஜக அதிமுக அங்கம் வகிக்கிற என்டிஏ கூட்டணியில் அவர் இடம் பெறுவார் என்ற ஒரு அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதம் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்று மீண்டும் தனது கூட்டணி நிலைப்பாட்டை விஜய் உறுதி செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2000க்கும் மேற்பட்ட செயல் வீரர்களுக்கு பாஸ் கொடுக்கப்பட்டு தற்பொழுது அவர் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கிளை கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இன்று சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக திமுக ஏறத்தாழ 2 பெருங்கட்சிகளும் தங்களுடைய கூட்டணியை ஏறத்தாழ உறுதி செய்து விட்டார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாட்டிலிருந்து தற்பொழுது வரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கிறது என்று அறிவித்திருந்தார்கள். அதே போல விஜயை தலைமை ஏற்றுக்கொண்டு முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்கள் வரலாம் என்றும் கூட்டணி கதவை திறந்து வைத்தே இருந்தார்கள். கதவு 2 ஆண்டுகளாக திறந்துதான் இருக்கிறது, உள்ளே யாரும் வரவில்லை. எனவே 234 தொகுதிகளிலும் கவனம் செலுத்துவதற்காக அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. 1 ஆண்டுகளாகவே பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைக்கும் பணி நடைபெற்றது. 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்படும் என்று அதன் நோக்கமாக கொண்டு உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் களப்பணியாற்றுவதற்காக 28 சார்பு அணிகள் நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் முழுவதுமாக இன்னும் நியமித்து முடிக்கவில்லை. அதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல கிளைக்கழகம், வட்டம், ஒன்றியம், வார்டு என அனைத்து பகுதிகளிலுமே நிர்வாகிகள் தேர்வு செய்ய தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்புகளுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்க விஜய் இருக்கிறார். இந்த நிலையில்தான் விஜய் என்ன பேச போகிறார். காரணம், இந்த இடைப்பட்ட கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 2 பெரும் அழுத்தங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் தலைவர் விஜய்க்கும் இருந்திருக்கிறது. ஒரு பக்கம் சென்சார் போர்டு சர்ச்சை, மறுபுறம் 2 முறை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது இரண்டும் கூட்டணிக்கு வரவழைக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தமா என்ற கேள்வி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மீண்டும் தனித்துதான் நிற்க களம் காண போகிறோம். விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று மீதும் தொண்டர்கள் மத்தியில உறுதிப்படுத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் கூட இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்டோம். ஜெரி, நீங்க இணைப்பில் இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.